சித்து மாடி மேலே நடந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ செல்லம்மா வராங்க. சார் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் கேட்கணும், மணி 12 ஆகுது, இந்த டைமுக்கு நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேட்குறாரு. இல்லை சார், அதுக்காக இல்லை, நான் வந்து இங்கே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க செல்லம்மா. ஓ அப்படியா, சரி சரி சார், எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. மருதாணி பார்த்தீங்களா எப்படி செவந்திருக்குன்னு, ரொம்ப செவந்திருந்தா உங்களுக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதிகம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார், மலர் வந்து என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போனான், ஆனால் இப்போது என்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கா. நீங்கள் தான் அவளோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் செல்லம்மா, நீங்கள் சார்னு என்னை கூப்பிடக்கூடாது, அழகாக என் பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சித்து சொல்கிறாரு. என்ன உங்கள் பேர் சொல்லியா, வேண்டாம் வேண்டாம், வேணா போடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே அப்படியே மகேஷ் இருக்கார். பார்க்குறாரு எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காய்கறி எல்லாத்தையுமே கழட்டுறாரு. கழட்டிட்டு தப்பிச்சு போகலான்னு அப்படியே நிற்கிறாரு. அதுக்குள்ளே மாணிக்கம் வராரு. ஒரு பெரிய கட்டை எடுத்து மாணிக்கோட தலையிலேயே அடிச்சிட்டாரு. மாணிக்கம் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. நெல்லு மகேஷ் அப்படின்னு கத்துறாரு. அங்கேருந்து மகேஷ் அப்படியே வந்துடுறாரு. எப்படியாவது அந்த மாணிக்கம் வந்துடுவான், அதுக்குள்ளே தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் அப்படியே ஒரு மாதிரி அடிப்பட்டதுனால கொஞ்சம் பொறுமையாக நடந்து போகிறாரு. போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே மயக்க அடித்து கீழே விழுந்துட்டாரு. எழுந்துக்கிறாரு. மாணிக்கம் எழுந்துட்டு வராரு. உன்னை எப்படியா இருந்தாலும் தப்பிச்சு போக விட மாட்டேன்டா, கண்டிப்பாக நீ இங்கே தான்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. செல்லம்மா சித்து கல்யாணம் கோயிலில் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே சேர்ந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்க. செல்லம்மாவுக்கு அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அம்மா பூவெல்லாம் வச்சிட்ருக்காங்க, நகையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை அப்படியே போட்டுட்ருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க செல்லம்மா. என்னாச்சு சோகமா, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும், நீ கவலையே படாத சரியா, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. வெளியே தாத்தா நின்றுட்டுருக்காரு. கல்யாணத்துக்கு ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. வாங்க வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்காரு. செல்லம்மா கிட்ட லக்ஷ்மி சொல்கிறாங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நான் நடக்கணும்னு சொல்கிறேன்ல, நீ எல்லாமே நல்லதாகவே நினைக்கணும், புரியுதா? அந்த மேகாவால் எந்த பிரச்சனையுமே வராது. நாம் வந்து கோயிலில் தானே கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அந்த மேகா எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது கரெக்டாக வந்துடுறா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க செல்லம்மா. அதெல்லாம் இங்கே வரமாட்டா சரியா, நீயாவே எதையாவது கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே வந்து சித்து, நீயும் போய்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வாப்பா போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரும் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வராரு. அப்படியே பார்க்குறாரு செல்லம்மா சித்து பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. மலர் அங்கேருந்து ஓடி வராங்க. அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கானாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீ போய் விளையாடு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா வரவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க உள்ளே போய் உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே தாத்தா கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. செல்லம்மா சித்து ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, நீங்கள் எல்லோரும் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வரவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. மகேந்திரனும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் செல்லம்மா மட்டும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்குமா, இல்லை ஏதாவது நடக்காமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சித்து எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாருமே அங்கே வராங்க.